Hello students, today's our topic is types of respiration. Respiration involves exchange of gases between the organism and the external environment. ரெஸ்பிரேஷன்றது என்னென்னா ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்க்கும் பிட்வீனில் நடக்கிற கேஸஸ் எக்ஸ்சேஞ்சை தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். The plants obtained oxygen from their environment and releases carbon dioxide and water vapor. This exchange of gases is known as external respiration and it is a physical process. அதாவது பிளான்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் வேப்பரையும் ரிலீஸ் பண்ணுது. திஸ் டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இது வந்து ஃபிசிக்கலாக அப்டைன் ஆகிறதுனால, அதாவது பிளான்ட்டோட பாடிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் பிட்வீனில் நடக்கிறதுனால இதை ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதர்வைஸ் another one is biochemical process. It occurs within cells where the food is oxidized to obtain energy. This is known as cellular respiration. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம், ஃபிசிக்கல் ப்ராசஸ்ன்ட்டு. அதில் வந்து பாடியில் நடக்கிறதுனால, பாடிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிறதுனால அது ஃபிசிக்கல் ப்ராசஸ். இன்னவர் பாடிக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் மூலயமா நடக்கிறது, செல்ஸ் மூலயமா நடக்கிறது செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில், இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஃபுட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு எனர்ஜிஸ் வந்து கிடைக்கும். இந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனை தான் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இன் பிளான்ஸ் தே ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். டே டைமில் ஒரு மாதிரி ரெஸ்பிரேஷன் நடக்கும் அண்ட் நைட் டைமில் ஒரு மாதிரி ரெஸ்பிரேஷன்ஸ் நடக்கும். இன் டே டைம் த பிளான்ஸ் inhale carbon dioxide and exhale oxygen, and in night they inhale oxygen and exhale carbon dioxide. Next one, aerobic respiration. Aerobic respiration is the type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. It occurs in most plants and animals. அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்றது ஒரு டைப் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இது நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கானிக் ஃபுட்ஸை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். என்னவா ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் நோன் அஸ் ஏடிபியாகவும் நமக்கு ரிலீஸ் பண்ணும். இது வந்து மோஸ்ட்டாக பிளான்ஸில், அனிமல்ஸில் தான் நடக்கும். இதை பயோகெமிக்கல் ப்ராசஸ் மூலயமா எப்படி சொல்லலாம்னா C6H12O6. இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்னெல்லாம் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும், எதெல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னா கார்பன் டை ஆக்சைடு, சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் ஏடிபிஸ், இதெல்லாம் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் stage of aerobic respiration. First one is glycolysis. Glycolysis is nothing but it is a splitting of glucose. Glucose split பண்ணுறது தான் நம்ம glycolysis process அப்படின்ட்டு சொல்கிறோம். Glucose is a carbohydrate and it is a monosaccharide. It is the breakdown of one molecules of glucose into two molecules of pyruvic acid. அதாவது இந்த ப்ராசஸில் நமக்கு கிடைக்கிற குளுக்கோஸை, அதாவது C6H12O6 டூ மாலிக்யூல்ஸாக பிரேக் டவுன் பண்ணோம். அந்த டூ மாலிக்யூல்ஸ்க்கு C3H6O3 இதனோட பேர் என்னென்னா பைருவிக் ஆசிட், அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஒன் மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் பிரேக் டவுன் இன்டு டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். This glycolysis takes place in cytoplasm of the cell. இந்த glycolysis process எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். This is the first step of both aerobic and anaerobic respiration. இந்த glycolysis process வந்து aerobic respirationலையும் நடக்கும், anaerobic respirationலையும் நடக்கும். And another one is, this is the first step of both the respiration. Next one, Krebs cycle. This cycle occurs in mitochondria matrix. இந்த கர்ப் சைக்கிள் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ், தட் இஸ் ப்ரெசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா.
மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்ன்ற பிளேஸில் தான் இந்த கர்ப் சைக்கிள் நடக்கும். At the end of glycolysis, two molecules of pyruvic acid enter into the mitochondria. Glycolysisல நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா 2 molecules of pyruvic acid. இந்த 2 molecules of pyruvic acid வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்டர் ஆகும். என்டர் ஆனதுக்கு அப்புறமா the oxidation of pyruvic acid into CO2 and water takes place through this cycle. நமக்கு கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் கிடைச்ச பைருவிக் ஆசிடை இதில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி CO2 அண்டு வாட்டராக வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த சைக்கிளை வந்து ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் electron transport chain. This is accomplished through a system of electron carrier complex called electron transport chain located on the inner membrane of the mitochondria. இந்த electron transport chainன்றது என்னன்னா some form of energies வந்து accomplish பண்ணும். எங்க அப்படின்னா inner membrane of the mitochondria accomplished பண்ணும். And NADH2 and FADH2 molecules formed during glycolysis and Krebs cycle are oxidized to NAD+ and FAD+ to release the energy via electron. அதாவது கிளைகோலைசிஸ் ப்ராசஸ்லையும் கர்ப்ஸ் சைக்கிளில் கிடைச்ச ப்ராடக்டான NADH2 அண்ட் FADH2 மாலிக்யூல்ஸ் வந்து இங்கே ஆக்சிடைஸ் ஆகி NAD+ அண்ட் FAD+ன்ற எனர்ஜிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். The electrons as they move through the system releases energy which is trapped by the ADP to synthesize ATP. இந்த எலக்ட்ரான்ஸ் மூலயமா என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி இந்த ஏடிபியை ஏடிபியாக சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரலைசேஷன். அதாவது ஏடிபியில் இருந்து ஏடிபி சிந்தசைஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். இன் திஸ் ப்ராசஸ், இந்த ஆக்சிடேஷன் பாஸ்போரலைசேஷன் ப்ராசஸில் O2 is the ultimate acceptor of electron get reduced to water. O2 தான் வந்து ultimate acceptor. அதனால தான் NADPH2ல இருந்தோம் FADH2ல இருந்தோம் H2வை அக்செப்ட் பண்ணி இந்த O2 கூட கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸாக ரெண்டுத்துலேருந்து வெளியே போயிடுது, H2Oவாக வெளியே போயிடுது. அதனால தான் மீதி அங்கே என்ன எனர்ஜிஸ் இருக்கும் அப்படின்னா NAD+ அண்ட் FAD+ன்ற எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் anaerobic respiration. Anaerobic respiration takes place without oxygen. அதாவது in presence of oxygen அப்படின்னா அது aerobic respiration, in absence of oxygen அப்படின்னா அது anaerobic respiration. Anaerobic respirationல glucose is converted into ethanol in plants and also in yeast. Yeast is also a type of plants. Or lactate in some bacteria. இது ரெண்டுத்துலேயும் வந்து குளுக்கோஸ் வந்து பிளான்ஸில் எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும், லாக்டேட் அதாவது பாக்டீரியாவில் வந்து லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். இதை பயோகெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா சொல்லணும்னா C6H12O6 வந்து ஸ்ப்ளிட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனாலாகவும் அண்ட் சம் ஃபார்ம் ஆஃப் ATPs ஆகவும் எனர்ஜி ஆகவும் நமக்கு கிடைக்குது. இங்கே அரோபிக் ரெஸ்பிரேஷனில் எதில் வந்து எனர்ஜி அதிக ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை தான் இன் கம்பேர்டு டு ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனோட கம்பேர் பண்ணும்போது அரோபிக் ரெஸ்பிரேஷனில் சம் மோர் அமௌண்ட் ஆஃப் ATPs வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் carbon dioxide liberated and the volume of oxygen consumed during respiration. It is expressed as respiratory quotient equal to volume of carbon dioxide liberated divided by volume of oxygen consumed. Respiratory quotient வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா
வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகியிருக்கு, அதிலிருந்து ஆக்சிஜன் கன்சியூம்டு எவ்வளோ வந்து சேவ் ஆகியிருக்கு, அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். Okay students, this lesson is end with this session. Thanks for watching.